வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு பருவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பட்டம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 6.97% குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேசிய சராசரியை விட நோய் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. நேற்று மட்டும் 2504 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3644 பேர் நேற்று குணமடைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை இதுவரை 6,94,880 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காக 66 அரசு மற்றும் 137 தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நடப்பு பருவத்தில் நெல் கொள்முதல் 2 கோடி மெட்ரிக் டன் இலக்கை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 2,54,59,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டை விட 21.16% அதிகம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 17,23,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 38,627 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி வாயிலான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. ஊரகப் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்காக நாடு முழுவதும் 2233 அரசு ஆய்வகங்களில் தண்ணீரின் தரம் பரிசோதிக்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் ஒரு பகுதியாக ஊரகப் பகுதியில் உள்ள பள்ளிகள், தங்கும் விடுதிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் 1,05,155 கோடியை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எமது புதுதில்லி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நிதித்துறை செயலர் திரு பாண்டே, இது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட 10% அதிகம் என்று தெரிவித்தார். பொருளாதாரம் புத்துயிர் பெற தொடங்கியிருப்பதையே இது உணர்த்துவதாகவும் திரு பாண்டே கூறினார். மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு வகித்து வந்த வேளாண் துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு துரைக்கண்ணு உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்குவது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மக்கள் நலனில் அக்கறையின்றி மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று ஈரோட்டில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எந்தவொரு பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வினை காணாத வகையில் அஇஅதிமுக அரசின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தின் உரிமையை பாதுகாக்கவும் அஇஅதிமுக தவறிவிட்டதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். மக்களிடையே பிஜேபிக்கான செல்வாக்கு அதிகரித்து வருவதாக கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். நேற்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் பிஜேபியில் இணைந்து வருவதாக கூறினார்.
அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஏனைய தென் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 4000 ஹெக்டேர் பரப்பில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஊரடங்கு தளர்வுகள் காரணமாக கேரட்டிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு விலை கிடைத்திருப்பது விவசாயிகளிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யும் கேரட் வரலாறு காணாத விலைக்கு விற்பதால் சாகுபடியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுமார் 4000 ஹெக்டேர் பரப்பில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் தொற்று ஊரடங்கு காரணமாக சுமார் 8 மாத காலமாக காய்கறி வர்த்தகம் பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது. மேலும் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பெய்த மழையால் கேரட் பயிர் அழுகும் அபாயம் ஏற்பட்டதை அடுத்து விவசாயிகள் முன்கூட்டியே குறைந்த விலைக்கு விற்க நேரிட்டது. இதன் காரணமாக கேரட் சாகுபடி பரப்பும் குறைந்தது. தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு அன்றாட ஓட்டல்கள், சுப நிகழ்வுகள் நடைபெறுவதாலும் உற்பத்தி குறைந்த காரணத்தினாலும் கேரட் விலை 100 முதல் 110 ரூபாய் வரை சாகுபடி செய்யப்படும் இடங்களிலிருந்தே வர்த்தகர்கள் கொள்முதல் செய்து எடுத்துச் செல்கின்றனர். இதன் காரணமாக கேரட் சாகுபடி செய்யும் நீலகிரி மாவட்டத்திலேயே சில்லறை விலையில் தரமான கேரட் கிடைப்பது அரிதாகியுள்ளது. உதகமண்டலத்திலிருந்து என் மயில்வாகனன். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $38 குறைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் கமாண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டான். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்தது. அசாமில் கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன. மும்பை புறநகர் ரயில் போக்குவரத்தில் கூடுதலாக 753 சேவைகள் இன்று முதல் தொடங்குகிறது. ராஜஸ்தானில் குர்ஜார் இன மக்கள் போராட்டம் காரணமாக 7 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாற்று பாசன பகுதியில் முதல் போக அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடுமலை அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 66,415 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து சென்னை வந்த பயணியிடமிருந்து 10 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு நேற்று முதல் 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் அன்னா சிஸ்கோவாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்தது. தீபக் ஹுடா 30 பந்துகளில் 62 ரன் குவித்தார். பின்னர் களம் இறங்கிய சென்னை அணி 18.5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ருத்துராஜ் கெய்க்வாட் 62 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். மற்றொரு போட்டியில் கொல்கத்தா 60 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்தது. 192 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ராஜஸ்தான் 9 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச அதிவிரைவு செஸ் போட்டி ஆன்லைன் வாயிலாக நேற்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பிரான்சின் வாச்சீர் லாக்ரேவிடம் தோல்வியடைந்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிக்கான தேசிய துப்பாக்கிச் சுடும் முகாமில் பங்கேற்றுள்ள ஒருவருக்கு கோவிட்-19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு பருவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பட்டம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.